இதை பற்றி குர்ஆனும் வந்து தெளிவாக பயன்படுத்துது. என்ன சொல்லுது அல்லான்னு சொல்கிறான், 57ஆவது அத்தியாயத்தில் 10ஆவது வசனம் அல்லாஹ் சொல்கிறான், உங்களில் வெற்றிக்கு முன் செலவு செய்தவர்களும் போரிட்டவர்களும் வெற்றிக்கு பின்னர் செலவு செய்தவர்களும் போரிட்டவர்களும் சமமாக மாட்டார்கள். இந்த இடத்துல அல்லாஹ் சொல்கிறான் மக்கா வெற்றி கிடையாது, இது வந்து ஹுதைபியாவை பற்றி குறிக்கிடும். ஏன்னா ஹாலித் பின் வலீத் ரலியல்லாஹு அன்ஹு எப்போ இஸ்லாத்தை ஏற்றுக்கிறாங்க, மக்கா வெற்றிக்கு முன்னாடி இஸ்லாத்தை ஏற்றுக்கிறாங்க. அப்போ அவங்கள பார்த்தே ரசூல்லா என்னுடைய தோழர்களை ஏசாதீங்கும் போது அப்போ இங்கே எங்கேருந்து கிரேடு பிரியுது, ஹுதைபியா உடன்படிக்கைக்கு முன்னாடியும் பின்னாடியும் தான் இந்த கிரேடு வந்து இது பிரியுது. இதை பற்றி வந்து ஹதீஸ் வருது, அபு சயீத் அல் குத்ரி அவங்க வந்து அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸ். இது வந்து முஸ்னத் அஹமதில் இருக்குது. 11226 ஹதீஸு, 984 முஸ்னத் அபு யாலால இந்த ஹதீஸ், 2 இடத்துல இந்த ஹதீஸ் வருது. என்ன வருதுன்னா ரசூல்லா வந்து அபு சயீத் அல் குத்ரி பார்த்து சொல்கிறாங்க, விரைவில் சிலர் வரவிருக்கிறார்கள். அதாவது இந்த ஹுதைபியா உடன்படிக்கை நேரத்தில் சொல்கிறாங்க, சில பேர் நம்ம ஜமாத்தில் இன்னும் கொஞ்சம் நாளில் ஜாயின் பண்ணுவாங்க சொல்கிறாங்க. விரைவில் சிலர் வரவிருக்கிறார்கள், அவர்களுடைய அமல்களை நீங்கள் பார்த்தால் உங்களை குறைவாக மதிப்பிடுவீர்கள். உங்களை விட அவங்க அமல்களில் ரொம்ப அதிகமாக இருக்கிற மாதிரி உங்களுக்கு கம்பேரிசன் பண்ணி பார்த்தா உங்களுக்கு கம்மியாக தெரியும். அவங்க அதிகமாக செயல்படுற மாதிரியும் அவங்க இஸ்லாத்துக்காக அதிகமாக பாடுபடுற மாதிரியும் பெரிய தியாகங்கள் பண்ணுற மாதிரியும் உங்களுக்கு தெரியும். சொல்லிட்டு சொல்கிறாங்க, அறிந்து கொள்ளுங்கள், அவர்களில் ஒருவர் மலையளவு தங்கத்தை அல்லாஹ்வுடைய பாதையில் செலவு செய்தாலும் உங்களில் ஒருவர் ஒரு கையளவு செலவு செய்ய கூலியும் அடைந்து விட முடியாது. இது ரசூல்லா முன்னாடியே சொல்கிறாங்க, ஹுதைபியா உடன்படிக்கையிலே சொல்கிறாங்க. சில பேர் பின்னாடி வருவாங்க, அவங்கள ஒரு மாதிரியாக நடத்துவாங்க. அதெல்லாம் வச்சு நீங்கள் உங்களை மனசில் தாழ்மையாக நினச்சிக்காதீங்க, சிரமமான நேரத்தில் நம்ம வேலை செஞ்சோமே அப்படிங்கிறத நினச்சிக்காதீங்கிறதுக்காக ரசூல்லா முன்னாடியே ஒரு மென்டல் ட்ரைனிங் அவங்களுக்கு கொடுத்துட்றாங்க, இதெல்லாம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லி. இது வந்து இந்த பிரச்சனையை வந்து எப்படி அணுகணுங்கிறதும் இதிலேருந்து ஒரு முக்கியமான தெரியுது. அப்போ இந்த சிறப்பு வந்து பார்த்தீங்க அப்படின்னா முடிஞ்சிருச்சா, அதாவது அந்த சிறப்பு இருக்குல்ல, அந்த 57 அல்லாஹ் சொல்கிறான்ல, அந்த நேரத்தில் செலவு செஞ்சவங்களுடைய சிறப்பு நீங்கள் முடிஞ்சிருச்சா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. ஏன்னா மறுபடியும் இஸ்லாம் என்ன ஆயிரும், டிக்ரீஸ் ஆயிரும். மறுபடியும் அல்லாஹ்வுடைய தீன் என்ன ஆயிரும், டவுன் ஆயிரும். இப்போ இந்த நேரத்தில் யார் அல்லாஹ்வுடைய தீனுக்காக பாடுபடுறாங்களோ அப்போ மறுபடியும் பார்த்தீங்கன்னா அந்த சிரமங்கள் மறுபடியும் வந்துடும். பேசவே முடியாது, பேசுனா ஃபித்னா பண்ணுவாங்க, அடி உதவுழுவோம், ஏகப்பட்ட அடக்குமுறைகளுக்கு ஆளாகும். இப்போ இந்த நேரத்தில் மறுபடியும் இந்த பதவிகள் எல்லாமே ரீஓப்பன் ஆகுது. அப்போ இப்போ பார்த்தீங்கன்னா அது மாதிரியான ஒரு காலகட்டம். அல்லாஹ்வுடைய தீனை பற்றி நம்ம பேச முடியாது, பேசுனா நமக்கு மிகப்பெரிய எதிரிகள் நம்முடைய முஸ்லீம்களாக தான் இருப்பாங்க. அவங்களுக்கு வேணுங்கிறத பேசும்பாங்க, அவங்களுக்கு தேவையானதை பேசும்பாங்க. குர்ஆன்லேருந்து நீங்கள் எதை பேசினாலும் அவங்க வந்து அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. இந்த நேரத்தில் நாம் உறுதியாக இருந்து செயல்பட்டோம் அப்படின்னா இந்த இடத்துல நாம் என்ன ஆயிடுவோம், அல்லாஹ் இடத்துல அந்த ஒரு கூலியும் நமக்கு வந்து அது கிடைக்கும். இதிலே சஹாபாக்களை பற்றி அதெல்லாம் வந்து இன்னொரு இடத்துல எல்லாம் பிரிக்கிறான். 3, அதாவது 9ஆவது அத்தியாயத்தில் 100ஆவது வசனம், 101ஆவது வசனம், 102ஆவது வசனம், 3 கேட்டகரி எல்லாம் இங்கே பிரிச்சிடுறான். இதெல்லாம் அந்த டயத்தில் தான் இறங்குது, புரியுதுங்களா? அந்த பிரச்சனைன்னு வந்ததுக்கப்புறம் எல்லாம் எல்லாத்தையுமே பிரித்து விட்றான். இந்த பாரு, இது கேட்டகரி, இதெல்லாம் பார்த்துக்கோ நீ. அதாவது அது ஒரு மனசுக்கு ஒரு ஆறுதல் இல்லை, அல்லாவே நமக்கு அங்கீகாரம் கொடுத்துட்டான், அல்லாவுடைய தூதரும் அங்கீகாரம் கொடுத்துட்டான். அதுக்கப்புறம் என்ன நினைப்பாங்க, உலகத்துடைய பதவிகள் அவங்களுக்கு பெருசாக தேவையில்லை, அல்லா இடத்துல நான் பெரிய ஆள்றா, எனக்கு அது போதும், அல்லாவுடைய தூதர் இடத்துல நான் பெரிய ஆள், எனக்கு இவங்க தான் முக்கியம். இதை டிக்ளேர் பண்ணுறான் அல்லாஹ். என்ன சொல்கிறான் அல்லாஹ் வந்து சொல்கிறான் 9ஆவது அத்தியாயத்தில் 100ஆவது வசனம் பட்டியலும் போடுறான், அஸ்ஸாபிகுன் அவ்வலுன், ஃபஸ்ட்டு கிரேட் இதுதான். இந்த கிரேடு யார், அபூபக்கர், அலி, ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா, அவங்க அம்மார் பின் யாசிர், இவங்கெல்லாம் அஸ்ஸாபிகுன் அவ்வல், ஃபஸ்ட்டு கிரேடு இவங்க. அதுக்கப்புறம் யார், மினல் முஹாஜிரீன்கள், அதுக்கப்புறம் பின்னாடி ஹிஜ்ரத் செஞ்சவங்க, அதுக்கப்புறம் யார், வல் அன்சார் இவங்க, அதுக்கப்புறம் யார், இவர்களை அழகான முறையில் பின்தொடர்ந்தவர்கள். டக்குன்னு அதுக்கப்புறம் இஸ்லாத்தை ஜாயின் பண்ணிட்டே இருந்தாங்களா, உமர் ரலியல்லாஹு அன்ஹு, ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு, முஸப் பின் உமைர், இவங்கெல்லாம் ஆரம்பத்திலே இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டவங்க. இவர்களை அல்லாஹ் பொருந்தி கொண்டான். ஆக்சுவலாக ரலியல்லாஹு அன்ஹு இவங்களை தான், புரியுதுங்களா? அசல் ரலியல்லாஹு அன்ஹு இவங்களுக்கு தான் அல்லாஹ் வந்து இந்த வார்த்தையை சொல்கிறான், அல்லாஹ்வும் அவர்களை பொருந்தி கொண்டான், அவர்களும் அல்லாஹ்வை பொருந்தி கொண்டார்கள். இந்த கேட்டகரிக்கு மட்டும்தான், ஃபஸ்ட்டு கேட்டகரிக்கு மட்டும்தான். 2வது கேட்டகரியை பார்த்து யாராவது சொர்க்கவாசின்னு சொல்லும் பார்ப்போம், அதுவும் அநியாயம். எப்படி வந்து உங்களையும் என்னையும் பார்த்து ஒரு ஆளை பார்த்து சொர்க்கவாசின்னு சொல்கிறது அநியாயமோ, அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் யாருக்கு சொல்லலையோ அவங்கள பார்த்து சொர்க்கவாசின்னு சொல்கிறதும் அநியாயம்.
இவங்களை அல்லாஹ் சொல்லி சொல்கிறான், இவர்களை அல்லாஹ் பொருந்தி கொண்டான், அவர்களும் அவனை பொருந்தி கொண்டனர். அவர்களுக்காக சுவனபதிகளை சித்தப்படுத்தி இருக்கிறான், அவற்றின் கீழ் ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கும், அவர்கள் அதில் என்றென்றும் நிரந்தரமாக தங்கியிருப்பார்கள். இதுவே மகத்தான வெற்றியாகும். இது ஃபவுசுல் கபீரும் அல்லாஹ், இது மகத்தான வெற்றி இருக்கிறதுலே இதுதான் டாப் கிரேடு. இது 900. இது இவங்க எல்லாம் சேர்த்து ஒரு குரூப். இந்த குரூப்புக்கு தனி கேட்டகரி. இவங்க இவங்களுடைய அந்தஸ்து யாரும் அடையவே முடியாது. ரெண்டாவது அல்லாஹ் சொல்கிறான், ரெண்டாவது குரூப் யாருன்னா, உங்களை சுற்றியுள்ள கிராமப்புறத்தவர்களில் நயவஞ்சகர்களும் இருக்கிறார்கள். இன்னும் மதீனாவாசிகளிலும் நயவஞ்சகர்கள் இருக்கிறார். கிராமவாசி இப்போ இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டான்ல மக்கா வெற்றிக்கு அப்புறம், இதுலேயும் முனாஃபிக் இருக்கான். மதீனாவில் இருக்கக்கூடியவன் முனாஃபிக் இருக்கான். நயவஞ்சகத்தில் நிலை பெற்று விட்டலும் இருக்கிறார்கள். அவர்களை நீர் அறிய மாட்டீர், நாம் அவர்களை நன்றாக அறிவோம். வெகு சீக்கிரம் நாம் அவர்களை 2 முறை வேதனை செய்வோம். அவங்கள நான் 2 முறை வேதனை செய்வோம். இவங்களுக்கு 2வது வேதனை உலகத்தில் என்ன அப்படின்னா, இந்த போருக்கு புறப்பட சொன்னாலே இவங்களுக்கு வேதனை தான். ஐயா இப்போ தான் 15 நாள் காடு மேடம் அலைஞ்சு உட்காரோம், மறுபடியும் ரெஸ்ட் இல்லையா, மறுபடியும் அடுத்தது இங்கேயா, மறுபடியும் இங்கேயா. அப்போ இதே அவங்களுக்கு ஒரு வேதனையாக இருந்து, ஏன்டா இஸ்லாத்தை சேர்ந்தோம் அப்படின்னு. அதாவது சந்தர்ப்பம் பார்க்குறாங்க வெளியே போகிறதுக்கெல்லாம். அபூபக்கர் ரலியல்லாஹு காலத்தில் வெளியே போகிறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க, அவர் அடக்கிறார் மறுபடியும். அது மாதிரியான ஒரு ஆட்களை பற்றி இங்கே சொல்லுது. அடுத்து 3வது ஒரு கேட்டகரி சொல்கிறான். இது யாருன்னா, அந்த அந்தஸ்தும் கிடையாது. யார் அந்த மேம்பட்ட அவங்களுடைய அந்தஸ்தும் அடைய மாட்டாங்க. அதே மாதிரி இவங்க அந்தஸ்தும் அதாவது இவங்கள மாதிரி முனாஃபிக்களும் கிடையாது. நடுவில் இருந்த ஆட்கள், பின்னாடி இருந்த ஆட்கள், நன்மையும் தீமையும் கலந்து செய்வாங்க. வேறு சிலர் இருக்கிறார்கள், தம் குற்றங்களை ஒப்புக்கொள்கின்றனர். செஞ்ச தப்பை ஒத்துக்குவாங்க, முரண்டு பிடிக்க மாட்டாங்க. நான் பாவம் தான் செஞ்சேன் அப்படின்னு ஒத்துக்குவாங்க. நற்செயலையும் வேறு தீமையும் அவர்கள் கலந்து விட்டனர். நன்மையும் செய்கிறாங்க, தீமையும் செய்கிறாங்க, கலந்து மிக்ஸ் பண்ணி செய்கிறாங்க. அல்லாஹ் அவர்களை மன்னிக்க போதுமானவன். நான் நினச்சா இவங்களாம் மன்னிச்சிருவேன். நிச்சயமாக அல்லாஹ் மன்னிப்பவனாகவும் பெரும் கிருபையானாகவும் இருக்கிறான் அப்படின்னு சொல்கிறான். அல்லாஹ் சொல்லிட்டு சொல்கிறான், நீங்கள் செயல்படுங்கள். இவங்களை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் செயல்படுங்கள், திடனாக உங்கள் செயல்களை அல்லாஹ்வும் அவனுடைய தூதரும் நம்பிக்கையாளர்களும் பார்ப்பார்கள். நாங்கள் வாட்ச் பண்ணுவோம். யார்? அல்லாஹ்வும் வாட்ச் பண்ணுவான், அல்லாஹ்வுடைய தூதரும் வாட்ச் பண்ணுவாங்க. இவங்களை ஃபுல்லாக நம்ப முடியாதுன்ட்டான். அல்லாஹ் என்ன சொல்கிறான், அல்லாஹ் நம்பிக்கையாளர்களும் பார்ப்பார்கள். நம்பிக்கையாளர்களும் அவங்கள பார்ப்பாங்க, நீங்கள் எப்படி செயல்படுறீங்க, அடுத்த உங்களுக்கு ஆக்டிவிட்டீஸ் எப்படி போகுதுன்னு கண்காணிப்பில் இருக்கணும். அதைத்தான் உமர் ரலியல்லாஹு சொல்கிறாங்க, இவங்களை 7 தலைமுறை கூட இவங்களை பதவி கொடுக்கக்கூடாது. அதாவது அமீரா அவங்களை பெருசாக அவங்கள நியமிச்சிடக்கூடாதுன்னு சொல்லி உமர் ரலியல்லாஹு தடுக்கிறாங்க. மேலும் ரகசியங்களையும் பரம ரகசியங்களையும் அறிபவனிடம் நீங்கள் மீட்டப்படுவீர்கள். அப்பொழுது அவன் நீங்கள் செய்து கொண்டிருந்ததை உங்களுக்கு அறிவிப்பான். ஏங்கிட்ட நீங்கள் ஏமாற்ற முடியாது, எனக்கு ரகசியமும் தெரியும், பரம ரகசியமும் எனக்கு தெரியும்னு சொல்லி அல்லாஹ் இது சொல்கிறான். இது ஒரு முக்கியமான ஒரு பிரிவினை அல்லாஹ் பிரித்து விட்டுறான். இந்த அடிப்படையில் சஹாபாக்கள் விஷயத்தில் நம்ம மைண்டில் வச்சுக்கணும். ஏன்னா பெரிய ஆட்கள் செஞ்சாங்கன்னா அதை ஆதாரமாகவே எடுக்கணும். சஹாபாக்களில் குறைந்த தரத்தில் இருக்கிறவங்க செஞ்சாங்கன்னா அது ஆதாரமாக வராது. பெரிய சஹாபாக்கள் யார், சின்ன சஹாபாக்கள் யாருங்கிற அந்த ஒரு விளக்கம் நமக்கு இருக்கணும்.